குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பர்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 7 2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்ட பர்சன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் நோட்ஸு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து படிச்சிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா வாபஸ் வாங்கிட்டாங்க தேர்தல் ஆணையம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 82 நாட்கள் அமலில் இருந்த மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையுடன் வந்து வாபஸ் பெறப்பட்டிருக்கு. இதையடுத்து தமிழக அரசு வந்து தன்னுடைய வழக்கமான பணிகளை தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசியோட ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, எப்போ வேணால் வரலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயாராக இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன், எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடத்தை விதிகள் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்து முக்கியமானது பெண்களுக்கான உதவி மைய பணி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 28 வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான உதவி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்ற தகுதியுடைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை மாவட்ட ஆட்சியர். இல்லை என்ன அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள், சரிங்களா, ஆதரவற்ற குழந்தைகள், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேவை மையங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வருது. அதில் வந்து குறிப்பிட்ட பணிகள் வந்து நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. அதை வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் நிரப்புகிறாங்க. உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை நான் கட் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் போகிறேன். நீங்கள் தாராளமாக அதுலேருந்து எடுத்து வியூ பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தாக்கம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தாக்கத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா 25,000 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கால் வந்து பாதிக்கப்பட்டு அதில் 56 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 68% மக்களுக்கு வந்து வெப்பத்தாக்கத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 53.48 லட்சம் பேர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வரைக்கும். சரிங்களா, 53.48 லட்சம் பேர். இப்போ காம்படிஷன் இவ்வளோ ஹெவியாக இருக்குது. அதனால் வந்து குரூப் 4 கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி எம்பி குழு தலைவராக வந்து மோடி வந்து இன்று தேர்வு செய்யப்பட இருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் 2014ஆம் ஆண்டுலேருந்து வந்து தொடர்ந்து 3 முறை பிரதமராக பதவியேற்க இருக்கிறாரு. இப்போ 2014ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து முதல் முறையாக பதவியேற்கும் போது சார்க் நாடு தலைவர்கள் வந்து பங்கேற்றாங்க. 2019ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பதவியேற்கும் போது பிம்ஸ்டிக் நாடுகள் வந்து தலைவர்களுடைய அந்த நாட்டோட தலைவர்கள் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா, இதை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. சார்க் நாடுகள் எந்தெந்த உறுப்பினர்கள், பிம்ஸ்டாக்கில் வந்து எந்தெந்த நாடுகள் வந்து உறுப்பினராக இருக்குன்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவரிடம் வந்து வெற்றி வேட்பாளர்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒப்படைச்சிருக்கு. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. யார் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரும் தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சாந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைச்சிருக்காங்க. ஓகேங்களா, முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா மொத்த எம்பிக்களில் 280 எம்பிக்கள் வந்து முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் 52% எம்பிக்கள். ஓகேங்களா, 18வது மக்களவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 543 எம்பிக்கள் வந்து பார்த்திங்கன்னா 504 பேர் வந்து கோடீஸ்வரர்கள். ஓகேங்களா, அது கட்சி வாரியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடனில் உள்ள எம்பிக்கள் பட்டியலில் பார்த்திங்கன்னா அதாவது முதல் கோடீஸ்வர எம்பியாக தெலுங்கு தேசம் கட்சியின் பி சந்திரசேகர் வந்திருக்கிறாரு. ஒரு 1038 கோடிக்கும் அதிகமான கடன்களுடன் இந்த பட்டியலில் வந்து முதலிடத்தில் இருக்கிறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் அரக்கோணத்தைச் சேர்ந்த திமுகவின் எஸ் ஜெகத்ரட்சகன் வந்து பார்த்திங்கன்னா 649 கோடியும், ஆந்திர மாநிலம் நெல்லூரைச் சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சி பிரபாகர் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா 197 கோடியும் வந்து பார்த்திங்கன்னா கடன் பெற்றிருக்கிறாங்க. பிரதமர் மோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தைவானுடைய அதிபர் வந்து பார்த்திங்கன்னா லாய் சிங் தேவ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, தைவானுடைய அதிபருடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அதிபர்கள் பேர் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா T20 உலகக்கோப்பையில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நாள் நடைபெற்ற 9ஆம் நாள் ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உகாண்டா வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பப்புவா நியூ கினியாவை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்திடுச்சு. அதேமாதிரி 10ஆம் நாள் ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா 39 ரன் வித்தியாசத்தில் வந்து ஓமனை வீழ்த்தினாங்க. அது உலகக்கோப்பை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 11வது ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை வந்து சூப்பர் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து வீழ்த்தியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதி சுற்றுக்கு வந்து முன்னேறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னணி வீராங்கனையான பெலாரஸின் அரினா சலபென்கா வந்து பார்த்திங்கன்னா இளம் ரஷ்ய வீராங்கனை
மீரா ஆண்ட்ரிவாவிடம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி கண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அரையிறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் வந்து பார்த்திங்கன்னா அரையிறுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சரப்ஜோத் சிங் அது வந்து ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து தங்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா. நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் சுற்று அரையிறுதி இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுக்க தேவையில்ல. ஜெயிச்சதுக்கப்புறம் யார் எடுத்தாங்கன்னு போது நமக்கு மோஸ்ட்லி என்ன தெரிஞ்சு நம்ம ஏன் ரிப்பீட்டடாக சொல்கிறோம் அப்படின்னா இவங்க பேர் இவங்க என்ன விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார் எந்த டீம் ஜெயிச்சது என்ன கேமில் ஜெயிச்சுன்னு தெரிஞ்சிட்டால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்து இதுவே போதுமானது. இது ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தேவையானது எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. இதுவே போதும். நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படி டெலிகிராம் சேனலில் போகிறேன். நீங்கள் தாராளமாக எடுத்து படிச்சிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.